நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வைத்தானே இவங்கள பார்த்தா கற்றுக்கணும். அப்படியே ராஜேஸ்வரி ஒரு பக்கம் மெல்ல நட அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல நடந்து போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் ராஜுன்னு சொல்லிட்டு இப்போ பின்பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ரேணுகா அங்கேருந்து ஒரு பக்கம் கூச்சல் போட்டுனே வராங்க. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாரு ராஜு, இந்த கோயிலுக்கு போகிறதால நான் சிறப்பான ஒரு சம்பவம் செய்ய போகிறேன். அந்த சம்பவத்தில் நம்ம மல்லி ஒரே அடியாக அந்த வீட்டை விட்டு காலியாயிருவா. அதுக்கப்புறம் அந்த சொத்து ஒன்று 2 பேர் தான் ஆளுவாங்க, ஒன்று நீ ஒன்று நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே நல்லா முக்கி வச்ச சாணியில் எடுத்து மூஞ்சா வச்ச மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பேஸ் ரியாக்ஷனே மாறுது. மனசுக்குள்ளே ஏன்டி இந்த சொத்தை மொத்தத்தையும் நான் பிளான் பண்ணி ரேணுகாவை கொலை பண்ணது நான், நீ இப்போ சுடரியாக இருந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீ ரேணுகாவாக ஆட்டம் போட்டு இந்த சொத்தை நீ அபகரிக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதை நான் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் குச்சி மிட்டாய் சாப்பிட்டு பண்ணிச்சா மவளை முன்ன எடுத்த பொருளை அதே மாதிரி உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிட்டு சைலண்டாக இருக்காங்க. என்ன ராஜு சைலண்டாக இருக்கேன், நான் சொன்னது எதுவுமே ரியாக்ஷனே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சப்பையாக முடிச்சு விட்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற மாதிரி ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறாப்புல என்னடா பண்ணா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே சும்மா ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நான் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன், நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அந்த இடத்துக்கு நம்ம ரேணுகா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் கேள்வி எழுப்புறாங்க. நிஷா கிட்டேருந்து ஒரு பக்கம் இந்த பக்கம் இதை பேசுகிறதா அந்த பக்கம் அதை பேசுறதான்னு சொல்லிட்டு தெரியாமல் மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சரி ஓகே நிஷா சைலண்ட் ஆகிறாங்க. அந்த இடத்துலேருந்து சாது வெளியே போகிறாங்க. கதிரேசன் வந்து எங்கம்மா தனியாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா இங்கே தான் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இடத்து கோவிலுக்கா, சரிம்மா போயிட்டு சீக்கிரம் இல்லை துணைக்கு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா நான் மட்டும் தனியாக போகிறேன், மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மனசு சாந்தம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போகிறாங்க. அங்கே போனதும் கரெக்டாக அந்த ரவுடி வந்துடும். அந்த ரவுடி கிட்ட வந்து அழகாக டேப்லெட்டாக வாங்கிறாங்க. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாய்சன் டேப்லெட். இது எட்டுன்னு போய் அப்படியே சும்மா அங்கே வந்து இந்த அன்னதானம்னு சொல்லுவாங்களா, அதில் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபுல் குடும்பத்தை. அதுக்கப்புறம் எல்லா சொத்தும் நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்திலே அவங்க இடத்துலையும் சுற்றின்னு இருக்காங்க. என்னடா இது சொத்துக்காக குடும்பத்தையே க்ளோஸ் பண்ண பார்க்குறாலே இவெல்லாம் பொண்ணு தானா, சரியான கேவலமான கெட்டவளாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க தோணுதில்லை. என்னங்க பண்ணுறது, அவள் வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அவங்க என்ன வேணாலும் பண்ண துடிஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான உலகத்தில் தான் இப்போதைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு என்ன பண்ணுறது, நிறைய நல்ல உள்ளவங்களும் இருக்காங்க, கெட்ட உள்ளவங்களும் இருக்காங்க. அதனால் எதையும் நம்ம பேச முடியாதில்ல. சரி இவங்களை பற்றி கான்செப்ட்ஸுக்கு நம்ம வருவோம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு சைலண்டாக நின்று விஜய்கிட்ட ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் ரேணுகா திடீர்னு வராங்க. வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு அம்மனே வந்து அருள்வாக்கு கொடுத்து உன்னை அழைச்சிட்டு வர சொல்லிச்சு. அம்மன் அதுவும் சாதாரண ஆளில் அம்மன் புரிஞ்சுக்கிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே நான் எதுக்கு வரணும், நான் என்ன காரணத்துக்காக வரணும், என்னால் வர முடியாது. அம்மன் வந்து அதுவும் அம்மன் உன் மேலே ஏறி நீ சொல்ல சொல்லிச்சா, என்ன சுடரி சொல்லலாம் இப்படி சொல்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ரேணுகா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், விஜயன்னு ஒரு பக்கம் ரேணுகா தான் சொல்கிறல்ல, நீ வந்தால் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் வேணா அவளை ரேணுகாவை நினச்சின்னு இருக்கலாம், ஆனால் அவள் உண்மையான ரேணுகாவே இல்லையே, அவள் யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியும். என்னம்மா தெரியும் தானே ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரேணுகா மூஞ்சி அப்படியே சும்மா அப்படியே சுயின்னு ஒரு பக்கம் அப்படியே அந்த காற்று அடிச்சுனே இருக்குமா, திடீர்னு டியூப் இடிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுது மூஞ்சி ஒரு பக்கம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், சரி இவ நேரம் பேசட்டும், எவ்வளோ நேரம் பேசுவா, நமக்கும் பேச வேண்டிய நேரம் பேச வேண்டிய காலம் வரும், அந்த சமயத்தில் இறங்கி அடிச்சு ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடய அகங்காரத்தோடய சுற்றின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க என்னென்னலாம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரி அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருந்து என்னால் வர முடியாதுன்னே சொல்கிறாங்க. உடனே ரேணுகா வந்து போர்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க. ரேணுகா மனசுக்குள்ள அப்போ தான் ஒரே சந்தோஷம் ஆனந்தம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது ஒரு பக்கம். எப்படியோ நான் வரேன்ட்டா அவளை அழகாக அழைச்சிட்டு போயிட்டு அந்த மாத்திரையை கலந்து கொடுத்து அவளோட கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. என்னடா இந்த அளவுக்கெல்லாம் பண்ணலாமா, ஏன்டா ஒரு குடும்பத்தை இப்படி ஒரு பக்கம் அழிக்க பார்க்குறாளே, இவெல்லாம் மனுஷி தானே, கேடுகட்ட ஜென்மம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாலும், நீ என்னதான் திட்டினாலும் என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லாமா, நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாராக வேணாலும் தீர்த்து கட்டுவேன், அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன், நான் சந்தோஷமாக ஒரு அழகான வாழ்க்கையை நான் வாழணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கொடூரமாக கேவலமான ஒரு பிறவியாக இருக்காளே, இந்த பிறவியெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, இவளெல்லாம் நம்ம எந்த கேட்டகரியில் கொண்டு வரது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்களே இவங்களுக்கு நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது ஒரு லைஃப், இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம், அதுக்குள்ளே எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அனுபவிச்சு சந்தோஷமாக போயிடணும். அதை விட்டு இப்படி நடக்குமோ அப்படி நடந்தால் என்னாகும் இப்படி நடந்தால் என்னாகும் சொல்லிட்டு எதை பற்றி யோசிக்கக்கூடாது. நம்ம இருக்கிற வரை காலத்தை ஒரு பக்கம் அனுபவிச்சுன்னு சந்தோஷமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பெல்லாம் சுற்றின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நினப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது ரசா, வேலைக்கு ஆகாது, எல்லாமே ஒரு லிமிட்டு தான். லிமிட்டுக்கு மேலே போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்.
தெரியும் காலம் பொண்ணு பண்ணுறது சொல்லுவாங்க. அதனால நேரத்தை வீணாக்காமல் அந்தந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதாவது கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கும். இல்லை இந்த சிக்கல் இருக்குது அந்த சிக்கல் இருக்குது இந்த நக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலோடையும் விக்கலோடையும் சுற்றினு இருந்தால் லாஸ்ட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போய் ஆகணுங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஸில் இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க. அப்படி என்னடா விஷயம் பண்ணாங்க, அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறேங்க. அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வேறு எதுவும் இல்லைங்க. கரெக்டாக நம்ம கதிரேசன் இருக்கால அவர் வந்து மல்லிகிட்ட சொல்கிறாங்க, இதோ பாரு மல்லி நீ வர வேணாம், நீ வரது என்னமோ எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்கால அவர் பிளான் பண்ணது எல்லாமே ஒரு பக்கம் நம்ம கதிரேசனுக்கு தெரிய வந்துருச்சு. அதனால் இப்போதைக்கு இந்த விஷயத்தை நமக்குள்ளே தான் வச்சு இதை வெளியே சொல்லவும் முடியாது. சொன்னால் நம்ம பொண்ணோட உயிருக்கு தான் ஆபத்து. அதனால் அவளை கெட்டவள ஆகக்கூடாது, அவள் நல்லவளாகவே இருக்கட்டும், மல்லிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. மல்லியே பிரிஞ்சு போகிறோன்னு முடிவு பண்ணிட்டா மாப்பிள்ளையே ஒரு பக்கம் ஒதுங்கிட்டாங்க. இவன் அது தேவையெல்லாம் பண்ணிருக்கா. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமும் அதிகமாகுது. இவன் ஏதோ பெருசாக பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா செய்யும். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. போகலாம் ப்ரோ.